அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல லூயி ஃப்ரூட்டை பத்தி பார்த்திருப்போம். நம்ம தோட்டத்துல எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பழங்கள் மூலம் படிச்சிருப்போம். இப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரூட் டெஸ்ட், அதோட டேஸ்ட், அதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம தோட்டத்திலேயே படிச்ச லூயி பழம் இருக்கு. நிறைய பறிச்சிட்டோம். நல்லா டார்க் ரெட் வரத்துக்கு, ஆனா என்ன ஒரு 2 மாசம் ஆகுது வரத்துக்கு, இந்த கலர் வரத்துக்கு. இந்த அளவுக்கு நல்ல மெச்சூர் ஃப்ரூட்டா வந்ததுக்கு பிற்பாடு தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. முதல்ல சொல்லியிருந்த மாதிரி 3 சுவை இருக்கு. புளிப்பு மேஜரான சுவை, இனிப்பு கொஞ்சம் இருக்கு, துவர்ப்பு இருக்கு. இதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் ரெட் கலர்ல வந்தப்போ பறிச்ச பழம் இது. இதை நீங்க அப்படியே சைட்ல அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நடுவில் உள்ள சீடு கட் ஆகாது. சீடு என்ன அப்படின்னா 3ல இருந்து 4 சீடு இருக்கு. இதை அப்படியே நம்ம கிராஸ் செக்ஷன்ல கட் பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணி காட்டுற மாதிரி இப்படி ஸ்டார் ஃப்ரூட்ல உள்ள மாதிரி நட்சத்திர பழம் மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 சீடு கட் ஆயிடுச்சு. சீட்ல தான் அந்த துவர்ப்பு சுவை இருக்கு. ஜெனரலா அதோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டேஸ்ட் வேணா டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னு. நல்ல புளிப்பு, இனிப்பு இருக்கு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு துவர்ப்பு. சிம்பிளா சொல்ல போனோம்னா அரைநெல்லிக்காய் டேஸ்ட். ரெட் கலர்ல உள்ள ஒரு அரைநெல்லிக்காய் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நெல்லிக்காய் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சீசன்லயும் நம்ம சாப்பிட முடியாது. நெல்லி மரம் ஒண்ணு இருக்கு, நாட்டு நெல்லி மரம் இருக்கு அப்படின்னா அது ஒரு சீசன்ல காய்க்கும். அரைநெல்லிக்காய் ஒரு சீசன்ல காய்க்கும். இதுவும் நம்ம உணவு காட்டுல ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல இது நம்ம ஒண்ணு வச்சோம். நல்ல நட்சத்திர வடிவில் இருக்கு. புளிப்பு சுவை கொஞ்சம் மேலோங்கி இருக்கு, இனிப்பும் கொஞ்சோண்டு இருக்கு, துவர்ப்பு சுவையும் இருக்கு. 3 சுவையும் இருக்கு. இப்ப 60 சுவையில 3 சுவை இருக்கு அப்படின்னாலே ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுட்டு தான். ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுட்டு சொல்லலாம். இதோட நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் ரெட். டார்க் ரெட் அப்படின்னாலே, டார்க் கலர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே ஆண்டோசைனின் அப்படிங்கிற ஒரு ஃபிளாவனாய்ட்ஸ் இருக்கு. டார்க் கலர் ரெட் மட்டும் இல்ல, டார்க் ரெட், பர்பிள், ப்ளூ இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டோசைனின் அப்படிங்கிற ஃபிளாவனாய்ட். அது பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்மளுடைய செல்லை டேமேஜ் ஆகாம தடுக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. புளிப்பு சுவைங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் விட்டமின் சி இருக்கு, மல்டி விட்டமின் இருக்கு. விட்டமின் பி12 கிடையாது, B1 B2 விட்டமின்ஸ் இருக்குது. மேஜரா இருக்கிறது இந்த கலர் தான் மேஜரா ஹெல்ப் பண்ணுது. இது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், வாமிட்டிங் இதுக்கெல்லாம் இந்த இலைய கஷாயம் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது மேஜரா நம்ம ஃப்ரூட் தான். நம்மளுடைய உணவு காடுங்கிறத விட ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல இந்த ஒரு மரம் வச்சிருந்தோம்னாலே போதும். எப்படியும் ஒரு 3 மாசம் 4 மாசம் நம்ம படிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஒரே நேரத்துல ரெட் ஆகுறது கிடையாது. பாத்தீங்கன்னா கிராஜுவலா தான் ரெட் ஆகுது. அதனால நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல இருந்து ஒரு 20 30 பழம் அப்படியே பறிச்சுட்டே இருக்கலாம் கிராஜுவலா. டெய்லி நமக்கு உண்டான விட்டமின் சிங்கிறது நம்ம உணவுக்கு டெய்லி ரெக்குயர்மெண்ட் தேவை, ரெகுலராகவே தேவை. நான் உடம்பு சுரக்கக்கூட, நம்ம உடம்பு செக்ரீட் பண்ணாத விட்டமின் விட்டமின் சி. இப்போ எக்ஸ்டர்னலா நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து அவங்க கிடைக்கும். நெல்லிக்காய் எல்லா சீசன்லயும் இருக்காது, எல்லா சீசன்லயும் லெமன் கிடைக்காது. இப்போ இதை நம்ம ஒரு சீசன்ல யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா மேஜரா இந்த கலருக்கு உண்டான ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கும். அது இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, கேன்சரை குறைக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்குது, ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுது. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே. இந்த ஒரு ஃப்ரூட் எல்லாரும் வளர்க்கணும். மீண்டும் ஒரு ட்ரோபிக்கல் ஃப்ரூட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.